கண்டிப்பாக அதை மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனத்திடம் இழப்பீடு கேட்டு 10வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பவித்ரா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில 31,500 கோடி மதிப்பீட்டில் ஆலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது. இதற்காக சுமார் 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதியில் இருந்து கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. கையகப்படுத்தக்கூடிய நிலத்திற்கு ஆர்என்ஆர், அதாவது மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்களை சேர்ந்த விவசாயிகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்து மே 1ஆம் தேதி முதல் பிள்ளை பனங்குடி பகுதியில் தொடர்ச்சியாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கோரிக்கைகளை நூதன முறையில் அரசிற்கும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கண்டனமாக தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இதற்கு பலதரப்பு அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாமர்கிஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு. இதுல நில அளவீடு பணியை உரிய இழப்பீடு தொகை வழங்கிய பிறகு துவங்கணும் என்ற கோரிக்கை விவசாயிகள் தரப்பிலிருந்து ஆட்சியரிடம் முன்வைக்கப்பட்டது. இதில் அதிகாரிகளிடையே ஏற்பட்ட உடன்பாடு சரியாக ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இந்த நிலையில இன்று தொடர்ச்சியாக 10வது நாளாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் வருவாய்த்துறையினர் இன்று நில அளவீடு பணியை காலை முதலே தொடங்கி ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அவர்கள் நிலப்பணியை தொடங்குவதால் விவசாயக்காரர்கள், போராட்டக்காரர்கள் பணியை தடுப்பார்கள் என நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் 12 உதவி காவல் கண்காணிப்பாளர்கள், 22 காவல் ஆய்வாளர்கள் என நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் நாகூர், வாஞ்சூர் சோதனை சாவடி, சிபிசிஎல் அலுவலகம், பிள்ளை பனங்குடி, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நில அளவீடு செய்யக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் இந்த பலத்த பாதுகாப்புடன் ரவிச்சந்திரன், கார்த்திக், ரமேஷ்குமார், சக்கரவர்த்தி உள்ளிட்ட 4 வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் அளக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4 வட்டாட்சியர்களுடன் வட்ட துணை ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அளவியலர்கள் என 48 அரசு ஊழியர்கள் பணியில நில அளக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்தியுள்ள சிபிசிஎல் நிறுவனம் 17 கிலோமீட்டர் சுற்றளவில் இது கையகப்படுத்தப்படும் நிலத்தில் சுற்றுச்சூழல் அமைக்கும் பணியில அடுத்த கட்டமாக தொடங்க உள்ளார்கள். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்திலும் எதிராக மண்ணை வாரி எரித்து பெண்கள் ஒரு சாபம் மட்டும் ஒரு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அதாவது தங்களுடைய ஆத்திரத்தை அவங்க வாயிலும் வைத்து அடித்துக் கொண்டு மண்ணை வாரி எரித்து சிபிசிஎல் நிறுவனம் அழிந்து போக வேண்டும் என்ற தங்களுடைய வெளிப்பாடை அவங்க தெரிவித்திருக்காங்க. இரும் தொடர்ந்து நில அளவீடு பணி போராட்டக்காரர்கள் செல்லாமல் இருப்பதற்காக போலீசார் தடுப்புகளை வைத்து மறுத்து, அதே போல் நேற்று சம்பந்தப்பட்ட இடத்தை போராட்டக்காரர்களை சுற்றி தடுப்புகளை வச்சு அவங்க மறைச்சிருக்காங்க. இருந்தாலும் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. ஆதரவு தெரிவிக்கப்பட்ட நாடாளுமன்ற மண்டல ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் அற்புதாஜ் காவல்துறையினால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து விவசாயிகள் தரப்பிலிருந்து தங்களுடைய உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில அளவீடு பணியில் அவர்கள் தடுக்கும் பணியில அவங்க ஈடுபட போவதில்லை எனவும், தங்களுடைய போராட்டம் அறப்போராட்டம் எனவும் அவங்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் வரலாறு காணாத அளவில் நாகப்பட்டினத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பரபரப்பான மற்றும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. பவித்ரா, அரசு பண்ணி கொண்டு போய் போராட்டத்தை கைவிட்டாங்க. அரசு என்ன பண்ணிட்டாங்க, போராட்டமே போயிட்டு